ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம காலையிலங்க வெள்ளிக்கிழமை காலையில வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 3 பிளவுஸுமே ஒரே கஸ்டமருக்குள்ள தான் 3 பிளவுஸுமே கொடுத்துட்டு போயிருந்தாங்க. 2 லைனிங் பிளவுஸு, ஒரு நார்மல் பிளவுஸு, 3யுமே முடிச்சு வச்சுருவோம். அவங்க திடீர்னு கேட்டாங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கணும் இல்லையா? அதனால முதல்ல ஃப்ரைடே காலையில இந்த ஒர்க்கை நான் முடிச்சிட்டேங்க. குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனதுமே மிஷினில் உட்காந்து இந்த வேலையை முதல்ல முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வெள்ளிக்கிழமை காலையில அடுத்து நெக்ஸ்ட் நமக்கு பெரிய டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு தேய்க்கிறது தாங்க. சரி, அந்த விளக்கு எல்லாத்தையுமே சமையல் பண்ணி முடிச்சாச்சு. சமையல் பண்ணி முடிச்சுட்டு மதியம் காலையில குழந்தைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு திருப்பி மதியம் எங்களுக்கு சூடாக நான் சாப்பாடு செய்வேன். இந்த விளக்கு தேய்க்கிறதுக்கு நான் யூஸ் பண்ற 2 பொருள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா புளியும் சபீனாவும் தாங்க. முதல்ல இந்த புளிய வச்சு நல்லா எப்படி நான் தேய்ச்சி கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க. அழகா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணலாம் வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்க லைட்டா தேய்ச்சி கொடுத்தாலே கிளீன் ஆயிரும். புளிய வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க. எல்லா இடமும் எந்த இடமும் விடாம எல்லா இடமும் லேசா புளி வச்சு ஸ்க்ரப் தேய்ச்சி கொடுத்துட்டு, இந்த ஸ்க்ரப் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. இந்த இதை தேய்ச்சி வச்சதுக்கு அப்புறம் எல்லா விளக்கையுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா புளி வச்சு எல்லாத்தையுமே தேய்ச்சிருவேன். இந்த நெக்ஸ்ட் இந்த சபீனாவை வச்சு அது மேல சும்மா ரப் பண்ணி தேய்க்கிறோம். தண்ணி எதுவும் வைக்காதீங்க. அந்த புளியை வச்சிருக்க தண்ணியிலேயே இந்த சபீனாவையும் சேர்த்து வச்சு லேசா மேல தேய்ச்சி கொடுத்தாலே போதும். உங்களுக்கு விளக்கு பளிச்சுன்னு கிளீன் ஆகி வந்துடும். இதோ நான் எல்லாமே தேய்ச்சி கொடுத்துட்டேன். இங்க பாருங்க, நான் பொட்டெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். இப்ப தேய்ச்சதுக்கு அப்புறம் விளக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கு. வெள்ளிக்கிழமை இப்பொழுது நம்ம விளக்கு ஏற்றி கம்ப்ளீட் பண்ணாதாங்க எனக்கு திருப்தியா இருக்கும். அதனால அந்த வேலை ஃபுல்லாவே ஃப்ரைடே வேலை இதே தான் முடிஞ்சிச்சு. குழந்தைங்களுக்கு படிக்கிறது எப்படி டாஸ்க்கும் அந்த வெள்ளிக்கிழமை. ஆனா எனக்கு சாமி கும்பிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டா அது ஒரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் வியாழக்கிழமை அந்த மாதிரியே விளக்கு தேய்ச்சிருவாங்க எங்க ஊர்லலாம். பட் ஆனா வியாழக்கிழமை தேய்ச்சி வெள்ளிக்கிழமை கும்பிடுறது எனக்கு கொஞ்சம் இதாவே இருந்துச்சு. நான் சும்மா வெள்ளிக்கிழமையே தேய்ச்சிருவேங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க வியாழக்கிழமை தேய்க்கணும் அப்படின்னு. இது திருக்கார்த்திகைக்கு எடுத்த விளக்குங்க. தண்ணி ஊத்துனா எரியும் இல்லையா, அந்த மாதிரி விளக்கு தான். எல்லா பக்கமும் போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதுல நானும் 2 விளக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் தண்ணி ஊத்தி போட்டோம் அப்படின்னா துரு பிடிச்சு சீக்கிரத்திலேயே போயிருது. அதுக்கு ஒரு சின்ன இது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த 1 ரூபாய் காயின் இருக்கு இல்லையா, அந்த காயினை உள்ள போட்டாலே அந்த லைட் எரிஞ்சிச்சுங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா விளக்கேற்றும் போது 2லயும் 1 ரூபாய் காயினை போட்டு வச்சிருவேன். சூப்பரா எரியும்.